गुरु ब्रह्मा गुरु विष्णु हृदय महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 31/8/2026 6/9/2026 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக சந்திரனுடைய சாரம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திரு ஆதிரை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறது. மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறது. இப்படி அவருடைய பயணத்தினாலே நமக்கு நன்மைகள் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் வரைக்கும் இவருடைய பயணம் இருக்க போகிறது சந்திரனுக்கு. இந்த 31ஆம் தேதியே மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கட சதுர்த்தினாலே நமக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். கடனை அடைக்கிறது, பிள்ளையாரை வழிபடுறது, கடனை அடைப்பது. இந்த பாம்பேலெல்லாம் போயிட்டிங்கன்னா பிள்ளையார், சித்து பிள்ளையார், அந்த பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே. விநாயகருடைய வளத்தினால தான் செல்வம் பெருகும்னு இருக்குது. அதனால் கேது அப்படிங்கிற இந்த காரகத்துவத்துக்கு தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் ஒரு நல்ல மருந்து. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமினாக்க கிருஷ்ணரின் ஜெயந்தி, கிருஷ்ணரின் பிறந்த நாள். இப்போ கிருஷ்ணருடைய அந்த படத்தை வச்சுட்டு குழந்தை காலை போட்டு படம் வச்சு பால் தயிர் நெய் எல்லாம் வச்சு முறுக்கு சீடை எல்லாம் வச்சு அவருக்கான அந்த நைவேத்தியத்தை பண்ணி சாயங்கால வேளையில் கிருஷ்ணரை ஸ்துதிப்பது அப்படிங்கிறது வம்ச விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதத்தில் 5ஆம் தேதி அன்று சனி ஜெயந்தி அப்படின்னு சனி கிரகத்துடைய பிறந்த நாள். அன்றைய நாளிலே சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் கருப்பு துணி வாங்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியோ இல்லை தனித்து இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் அதை அணிவித்து 8 எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட இந்த மரண பயம் சொல்கிறவங்களுடைய பயங்கள், தொழிலிலே தடங்கள், காரியங்களிலே வில்லங்கம், குழப்பமான சூழ்நிலை, தெளிவில்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் மாறுறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் இதெல்லாம் பண்ணுங்க. நன்மைகளும் வளமும் உங்களை வந்து சேரும். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்க. வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்க ராசிநாதன் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே வாரத்தின் முதல் நாளிலே பரிவர்த்தனை யோகம் பெற்ற சந்திரன் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் மாறி உட்கார்ந்து இருப்பாங்க. மீன ராசியிலே சந்திரன் குருவாய் மாறிவிடுவார். கடகராசியிலே குரு சந்திரனாய் மாறிவிடுவார். அந்த ஒரு நாள் பரிவர்த்தனை யோகம். அந்த யோகத்தினாலே யாரையும் பகைச்சிக்காம இருங்க, ஃப்ரெண்ட்லியா இருங்க. கோபம் ஆத்திரம் எல்லாம் வந்தால் கொஞ்சம் ஓரம் வச்சிருங்க. ஆரோக்கியம் முக்கியம். அடுத்தவங்க மேலே கோவப்படுறதுனால நம்ம பிபி ஏறிச்சிடும், நமக்கு தான் உடம்பு கெடுதல். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுறது நம்ம நோக்கம் கிடையாது. அவங்களால நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது, அது பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதை கிளியராக வச்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் உண்டு. உங்கள் ராசியை நேரடியாக செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் எந்த விதத்திலும் தொழில் முனைவோரானவர்கள் தன்னுடைய பிரதிநிதிகளிடம் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் சண்டை போடக்கூடாது. அதுபோல் பார்ட்னர்ஸ் கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அது நமக்கு சிக்கல், பயம் இருக்கும். அது சண்டை போட்டதுனால என்ன ஆகும்னா வார்த்தை நின்றுடும். காலம் போகும் வார்த்தை நிற்கும்
அப்போ உங்களுக்கு பின்னாடி எஃபெக்ட் கிடைச்சிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரியன் ஆட்சியிலே கேதுவுடன் அமர்ந்திருப்பார் சிம்ம ராசியில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அதனால் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளாக அமைவதற்கான வாய்ப்புகள், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் நன்மையாக நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்திரனின் பயணமானது உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய வார கடைசியில் வெற்றிகளும் சுகங்களும் களத்திரத்தின் மூலியமாக ஒற்றுமையும் பேச்சுவார்த்தையிலே நல்லதொரு பலன்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வாரத்தில் இருக்கு. மகா சங்கட சதுர்த்தியான 31ஆம் தேதி கடன் அடைப்பதற்காக வைத்து கொண்டால் மலையென கொண்ட கடனும் பணியென விலகும். 4ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு கோகுலாஷ்டமி அன்றும் இந்த கடன் அடைக்கும் எக்ஸசைஸை பண்ணுங்க. 5ஆம் தேதி சனிக்கிழமை சனி ஜெயந்தி அன்று கருப்பு வஸ்திரம் வாங்கி சனி பகவானுக்கு சார்த்தி விட்டு ஒரு 8 நல்லெண்ணெய் விளக்கை போட்டு சுவாமிக்கு வேண்டுதல் பண்ணி மனதார அவரை வேண்ட குடும்ப கஷ்டம் விலகும், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனதும் வாழ்க்கையும் நல்ல ஒரு பாதையில் இட்டு செல்லும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.